பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மத்தியான வேளையில் ஹெவன் டிவி மூலமாக, எம்எம்ஜே குரூப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த ஸ்லாக்கியங்கள், எத்தனையோ பேர் நினைத்து பார்க்கும்போது, நம்ம வெளிநாடுகளுக்கு அங்கெங்கும் போகும்போது எத்தனையோ பேர் வழி ஓரங்களிலே படுத்து கொண்டிருப்பார்கள், வழி ஓரமாக உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருப்பார்கள். எத்தனையோ பேருக்கு ஆகாரத்துக்காக அலைந்து கொண்டிருப்பார்கள், வீடுகளின்றி அலைந்து கொண்டிருக்கிற எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ பேர் சிறைச்சாலைகளில், எத்தனையோ பேர் மலேசியா போகும்போது எத்தனையோ ஜனங்கள், கோடி ஆயிரக்கணக்கான மக்கள் சிறைச்சாலையில் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அவளை விடுவிப்பார் யாரும் இன்றி. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வியாதிகள்னால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும்போது ஆண்டவர் நம்ம எவ்வளவு சந்தோஷமாக இந்த மத்தியான வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வரத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். அவருக்கே எல்லா புகழ்ச்சியும், அவருக்கே எல்லா மகிமையும், எல்லா துதியும் கனமும் அவருக்கே. இந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் நினைத்து பார்ப்போம், நினச்சி பார்க்கணும். ஏசப்பா செய்த நன்மைகளை நினச்சி நம்ம மகிழணும். ஏசப்பா செய்த நம்ம வசனமே என்னென்னா எதிர்காலத்தை பற்றிய மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் மத்தியான வேளையில் நம்ம எந்த நினைக்கணும்னா ஏசப்பாவை நினச்சி ஏசப்பா இந்த மத்தியான வேளையில் எங்களை மட்டும் சுகமாக பாதுகாத்த தகப்பனுடைய பாதத்தில் வர கிருபை செய்திரப்பா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் அப்பனே, ஸ்தோத்திரம். நன்றி பலி நன்றி பலி சொல்லி ஏசப்பா நன்றியை தவிர எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதப்பா. இந்த மத்தியான வேளையில் ராஜா எல்லாரும் சேர்ந்து அப்பா அவன் பாதத்தில் அவரை முத்தம் செய்து ஏசப்பா நன்றி சொல்லுகிறப்பா, நன்றி சொல்லுகிறப்பா, நன்றி சொல்லுகிறப்பா. எங்களுக்கு நன்றியை தவிர ஒன்றும் தெரியாதப்பா. அப்பா உயரும் உன்னதங்களில் வீற்றிருக்கிற தப்பனே, உன்னதங்களில் வீற்றிருக்கிற தவனே பாரு. இவ்வளோ பக்கமாக எங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் நாங்கப்பா. அப்பா இவ்வளோ பக்கமாக கொண்ட ஜனம் நாங்களப்பா. எங்கள் பக்கத்தில் இருக்கிறீரப்பா, இவ்வளோ பக்கத்தில் இருக்கிறீரப்பா. எங்கள் இருதயத்தின் ஆழங்களை நீர் அறிகிறீரப்பா. அப்பா நாங்கள் தண்ணீர் ஆழத்தில் போனாலும் சுவாமி அங்கே நீர் உங்களை பார்க்குறீரப்பா. நீர் எவ்வளோ பெரியவரப்பா. அப்பாவின் பிள்ளைகளா எங்களை நீ தேர்ந்தெடுத்தீரேன்னு அவரை நினச்சி அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருப்போம்மா. அப்பா நம்ம போகும்போது வரும்போதும் அப்பாவுக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்கிறது ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு இடத்துல ஏறி போகும்போது இந்த படியில் ஏறதுக்கு ஆண்டவர் எனக்கு வழியை வச்சுருக்கீரப்பா. அப்பா அந்த கடைக்கு போகிறதுக்கு எனக்கு வழியை காட்டுறீரப்பா. ஒரு வேலை ஸ்தலத்தை எனக்கு காட்டி தரீரப்பா. நமக்கு தந்த அழகான இடம், இயற்கையான இடங்கள் எல்லாம் பார்த்து அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருக்கணும். அப்பா விரும்புகிறது தான். அப்பா தந்த ஒவ்வொன்றுக்காக அப்பாவது நம்ம ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருக்கணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பரு. எங்களுக்கு தந்த சோத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பரு. எங்களுக்கு தந்த பலத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு தந்த வீடுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு தந்த ஒரு நல்ல பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு தந்த பெற்றோருக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக இந்த ஊழியத்தை எங்களுக்கு மூலம் எங்களுக்கு அப்பாவை அறியத்தக்கதாக, அப்பாவோடு பேசத்தக்கதாக அந்த ஊழியத்தை தந்தபடியாக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை மென்மைகளை நீ ஆசீர்வதிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் அறியாத மக்கள் நேபாள் தேசத்தில், இந்தியாவில் அநேக மக்கள் அப்பா இருக்கிறாங்களப்பா. கோடி கோடி மக்கள் இருக்கிறாங்களப்பா. அவளை எல்லாம் உடைய பிள்ளைகளாக நீ மாற்ற போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்புறம் இந்த எல்லாம் நீ மாற்றி போட்டபடியாக ஸ்தோத்திரம். தேசத்துக்காக நான் ஜெபிக்கணும், நம்முடைய தலைவர்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே எங்களுடைய தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பனே. எங்களை நடத்தி கொண்டு போகிற எங்களுடைய ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பனே. அப்பா நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு அப்பா அவன் பாதப்படியில் வந்து நிற்கிறோம் அப்பானே. எங்கள் வாயில் எப்போதும் உம்மை மகிமைப்படுத்துகிற ஸ்தோத்திர பலி மட்டும் இருக்கணும். அப்பாவை எப்போது நினைத்து மகிழ்கிற ஒரு இதயத்தை தரணும் அப்பா. எப்போதும் மகிழ்ந்து அப்பாவுடைய சமூகத்தில் அவர் இருக்கத்தக்கதாக எங்களை எடுத்து நீ பிரயோஜனப்படுத்தும்ப்பா, பிரயோஜனப்படுத்தும். ராஜாவின் பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும்ப்பா. இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் அந்த இடத்துல நிரப்பட்டு அப்பா அவன் பாதத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் ராஜா.
ராஜா, அந்த நேரத்தில் நாங்கள் பேச போகிறது உமக்கு பிரியமாக இருக்கட்டும்ப்பா, அது எங்களை நடத்தட்டும்ப்பா, எங்களுக்கு சொல்லித்தரோம் ராஜா. அப்பனே கருத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பனே. ஆமேன் அப்பா, ஆமேன். இந்த நேரத்தில் எதிர்காலத்தை பற்றிய மகிழ்ச்சி, நம்ம எதிர்காலத்தை பற்றி நம்ம எப்போதும் மகிழணும்னு அழகாக பைபிளில் இருக்குது. எதிர்காலம், ஆண்டவர் நமக்கு பெரிய ஒரு எதிர்காலத்தை வச்சுருக்காரு. எத்தனையோ பேர் பெரிய பெரிய இடத்துல உள்ள ஃபேமிலி பீப்புளாக இருப்பாங்க, அவங்களுக்கு மத்தியான எதிர்காலம்னு உள்ளதை பற்றி அவங்களுக்கு இல்லை. பெரிய பீப்புளாக இருப்பாங்க, ஆஃப்டர் டெத் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் அதோடு முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நமக்கு பெரிய ஒரு எதிர்காலம். அந்த சந்தோஷத்தை நினச்சாலே அது வேறு. 7 குத்து விளக்குகளின் நடத்தியில் அப்பா நடந்து அப்படி ஒரு வீதியில் நடக்கிற அந்த தகப்பனோடு நம்ம போகிறோம்னா அது பெரிய ஒரு எதிர்கால மகிழ்ச்சி நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார் அல்லவா. இந்த நேரத்தில் அதை நம்ம பெற்றுக்கொள்ள எப்படி நம்ம தகுதியாகணும்னு பற்றி நம்ம சில நேரம் யோசிக்கணும். இந்த நேரத்தில் நீதிமொழிகள் 31 அதிகாரத்தை நான் வாசிக்கும்போது அதில் 10 அதிகார வசனத்திலிருந்து நான் வாசிக்கும்போது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்க உயர்ந்தது, அவள் உடை பலம் அலங்காரமுமாய் இருக்கிறது, வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறார். அந்த வசனம் ஒன்று நமக்கு போதும். அந்த வசனத்தில் அவள் குணசாலியான ஸ்திரீ தான். அவள் குடும்பத்தை அவளுக்கு எப்படி ஒரு குணசாலியான ஸ்திரீ நம்ம இருக்கணும்னு அந்த நீதிமொழிகள் 31 அதிகாரத்தில் 10ஆம் வசனம் முதல்ல நமக்கு ஆரம்பிக்கிறாங்க. 20 வசனங்கள் 21 வசனங்களும் கம்ப்ளீட்டாக ஒரு குணசாலியான ஸ்திரீயை பற்றியே நமக்கு இருக்கும். அந்த வசனத்தில் அவள் வருங்காலத்தை நினைத்து மகிழ வேண்டும். ஏசப்பாக்கு மேலே அளவற்ற நம்பிக்கையும் விசுவாசம் வைக்கும்போது நிச்சயமாகவே நம்ம எதிர்காலத்தை குறித்து நம்ம அழுவோம். அதை பற்றி நம்ம யோசித்து பார்க்குமா? இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சுவாபத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம பூர்ணமாக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் பூர்ணப்படும் போது நம்ம வருங்காலத்தை குறித்து நம்ம பயப்படவே மாட்டோம். வேதத்தில் அநேக குணசாலியான ஸ்திரீ உண்டு. ரெபெக்காள் சொல்லுவாங்க, மரியாள், எத்தனையோ பேர் குணசாலியான ஸ்திரீ. ஆனால் வருங்காலத்தை பற்றி நம்ம மகிழ்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு குணசாலியான ஸ்திரீயை பற்றி 17ஆம் நூற்றாண்டில் சூசன்னா வெஸ்லின்னு ஒரு லேடியை பற்றி ஒரு புக்கில் வாசித்தேன். அப்போ அவங்க எப்படின்னா, அந்த சூசன்னா வெஸ்லிக்கு 18 பிள்ளைங்க. ஆனால் 18 பிள்ளைகளையும் அவங்க பிறந்த பிறகு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தலையிலையும் கையை வச்சு அவங்க வருங்காலத்தை பற்றி மகிழ்வாங்களாம். எப்படி என்னுடைய பிள்ளைங்க பெரிய ஊழியக்காரங்களா, என்னுடைய பிள்ளைகள் இந்த சொசைட்டியில் நம்பர் 1 பிள்ளைங்களா, என் பிள்ளைங்க ஆண்டோடைய பிள்ளைங்களா, என் பிள்ளைகள் ஆண்டோடைய உரித்தை செய்கிற பிள்ளைகளா வருவாங்க நினச்சி மகிழ்ந்து ஒவ்வொருடைய பாதத்தையும் தொட்டு ஜெபிச்சுட்டு போவாங்களாம். அவங்களுடைய வருங்காலம் எப்படி இருந்து அவங்க மகிழ்ச்சி என்னன்னா, வருங்காலத்தினுடைய பிள்ளைகள் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருப்பாங்க, ஆண்டோடைய ஊழியக்காரங்களாக இருப்பாங்க. ஆண்டவர் சுவிசேஷம் அறியப்படாத இடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு ஊழியக்கார பிள்ளைகளாக வருவாங்கன்னு வருங்காலத்தை குறித்து மகிழ்ச்சியோடு 18 பிள்ளைகள் எனக்கு தந்தீரப்பான்னு நினைக்காதபடி ஆண்டவர் தந்த 18 பிள்ளைகளும் ஊழியக்கார பிள்ளைகளாக வரணும்னு ஜெபிப்பாங்களாம். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். பெரிய ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி, இந்த போன்ற பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாம் அந்த குடும்பத்தில் தான் வந்தாங்க. அந்த அம்மா இறந்து போனச்சுமே அந்த ஹஸ்பண்ட் சொன்னாராம், இந்த நீதிமொழிகள் 31 அதிகாரத்தில் உள்ள 10ஆம் வசனம் 21 வசனமும் பொருந்தினது ஒரே ஒரு எனக்கு தெரிஞ்ச என்னுடைய மனைவி. அவளை போல ஒரு மனைவி கிடைக்காது யாருக்கும். அப்படி அவளை குறித்து அந்த அடக்க ஆராதனையில் அவருடைய ஹஸ்பண்ட் சாட்சி கொடுத்தாங்களாம். கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம எத்தனை பேர் நம்முடைய கணவர் நம்மளை சாட்சி சொல்லணும், நம்ம உற்றார் உறவு நம்ம குறித்து சாட்சி சொல்லணும். அதுக்கு தகுதியாக நம்ம வளர்த்துக்கொள்ளும் போது நம்மை வளர்த்துக்கொள்ள வேணும். நம்முடைய பிள்ளைகள் எழும்பி பாக்கியது என்ன ஒரு நாள் சொல்லணும். சில காலங்கள் கஷ்டங்கள் படலாம், ஆனால் ஒரு நாள் பிள்ளைங்க சொல்லும், இவள் பாக்கியவதி. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை ஆயத்தப்படுத்தணும். எவ்வளோ கஷ்டமான பாதை வழியாக நம்ம சென்றாலும் முழங்காலில் அவரோடு நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் உருவாக்குவார். அவருடைய பிள்ளைகளாக உருவாக்குவார். அவருடைய அவருடைய நாம மகிமைக்காக, அவருடைய ராஜ்யத்தை கட்டும் தொழிலுக்காக ஆண்டவர் பிள்ளைகளை உருவாக்குவார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. நம்ம எப்போதும் ஆண்டவர் விரும்புகிறது நம்ம கடந்த கால, நிகழ்கால, வருங்காலம் எல்லாத்தையும் ஆண்டவர் நம்ம கடந்த காலத்தில் நம்ம சில நல்ல காரியங்களை செய்யும்போது வருங்காலத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். எறும்பை பற்றி பாருங்கள். எறும்பு என்ன செய்யும்? கோடை காலத்தில் தனக்கு வேண்டியது எல்லாத்தையும் கொஞ்சமாக சின்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கொண்டு தனக்குன்னு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கும். அது மாறி காலத்தை குறித்து கவலைவே படாது. அதுபோல் நம்ம இருக்கிற காலங்களில் இருள் பூமியை காருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நினச்சிப்பார், கடைசி காலத்தில் நம்ம வைக்கப்பட்டிருக்கோம், கொஞ்ச காலம்தான் நமக்கு நில்லாம். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவருக்காக நாம் செய்கிறோமா, எது செய்கிறோமோ அதெல்லாம் நமக்கு கூட வரும்.
ஆண்டவர் ஒரு நாள் அதுக்கு மகிமைப்படுவார். நம்ம அந்த வருங்காலத்தில் நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கும்போது, ஆண்டவரை எதிர்கொண்டு போகும்போது அந்த வருங்காலத்தை நினச்சி பார்க்கணும். ஆண்டவரே, நாங்கள் வெறுங்கையோடு வரக்கூடாது ஏசப்பா, நாங்களும் ஆத்துமாக்களை உம்மிடத்தில் கொண்டு வரும்போது உம்முடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படுமே அப்பா. நீ எவ்வளோ சந்தோஷப்படுவீரப்பா. மகனே வா, மகளே வாழ்னு எங்களை கட்டி தழுவீரப்பா. அந்த வருங்காலத்தை குறித்து நாம் ஆழ்த்தப்படும் போது, நாம் எண்ணி மகிழும் போது, நாம் அநேக நல்ல காரியங்களை இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக செய்ய நம்ம எழும்புவோம். அது என்பதுக்கு சந்தேகமே இல்லை. அப்போ அது மாதிரி அப்படிப்பட்ட சுவிசேஷம் அறிக்கப்படாத இடங்களில் நம்ம ஜாதிகள் மத்தியிலும் ஜனங்கள் மத்தியிலும் சுவிசேஷம் அறிப்பேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது, ஆண்டவர் ஏதாவது ஒரு வழியை ஓப்பன் பண்ணி தருவார். என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பிள்ளை மலைக்கு மேலே ஏறி போய் அந்த பாறைக்கு இடையிலெல்லாம் நடந்து போய் 1 பிள்ளையா 5 பிள்ளையா 6 பிள்ளையா அதை எடுத்து வந்து ஆண்டவர் அறியாதான்னு சொல்லி ஆசைப்படுறது. ஆண்டவர் அதை கூட பார்த்துட்டே இருப்பார். என் பிள்ளை எவ்வளோ ஆசைப்படுறா, இவனுக்காக பிள்ளைகளை உருவாக்குறாளேன்னு. அதெல்லாம் அப்படி ஞாபக புஸ்தகத்தை எழுதப்படும். ஆண்டவர் எப்போதும் ஆண்டவர் மகிழ்கிறது. வருங்காலத்தை குறித்து நாம் மகிழணும். பாவ மன்னிப்பை பெற்று நாம் மகிழணும். எப்படி மகிழணும்? நம்ம எதிர்காலத்தை எப்படி மகிழ முடியாமல் தடுப்புறது பாவம். நான் ஒரு மனுஷனுக்கு எதிராக ஒரு பாவம் செய்யிட்டோன்னீங்க, நமக்கு ராப்பகலாக நமக்கு அதை பற்றி தான் யோசனை இருக்கும். ஐயோ, அவனுக்கு எதிராக நம்ம செய்யிட்டோமே மைண்டு நம்ம குத்தி நம்ம கொண்டுகிட்டே இருக்கும். எதிர்காலத்தை பற்றி நம்மளால் மகிழவே முடியாது. நமக்கு எப்போதும் தேவ சமூகத்தில் நம்மளை அவன்கிட்ட பிரிச்சுருவார். நம்ம ஆண்டவர் பிரியமில்லாத ஏதாவது ஒரு காரியங்கள் செய்திருந்தால் ஆண்டவருடைய சமூகம் நம்ம விட்டு மாறிடும். இல்லாட்ட இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினது அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பத்தின் மூலம் ஆண்டவர் நடத்தினார்னா அவருடைய சமூகம் முன்னால் போயிட்டே இருந்தது. அவங்க அதுபோல் ஆண்டோடைய சமூகம் நமக்கு கூடயே இருக்கணும். அவருக்கு பிரியமில்லாத எந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்தாலும் ஆண்டோடைய சமூகம் நம்ம விட்டு மாறிடும். ஆண்டோடைய பிரச்சனை நம்ம விட்டு போயிடும். நம்ம நடு வழியில் தனியாக ஆயிடுவோம். ஆண்டோடைய பிரச்சனை நம்ம விட்டு போகவே கூடாது. பாவ மன்னிப்பை பெறணும். ஆண்டவரே, அந்த பாவ மன்னிப்பு உமக்கு பிரியமில்லாத பாவங்கள் என் வாழ்க்கையில் இருந்தால் மன்னியும் சுவாமி நம்ம கேட்கணும். ஒரு நாள் ஜெர்மன் தேசத்துக்கு ஒருத்தர் போயிருந்த போது அங்கே ஒரு எய்ட்ஸ் வியாதினால் ஒருத்தருக்கு வந்து கஷ்டப்பட்டு இருந்தாராம். அவருடைய மனைவி அவரை துப்பி போட்டுட்டு வேண்டான்னு போட்டுட்டு போயாச்சு. அவங்களுடைய பிள்ளைங்க வேண்டான்னு போட்டாங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் விட்டுட்டு போனாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் செய்த பாவத்து நிமித்தம் என் மனசாட்சி என்னை குத்தி என்னை வாதிக்கிறது. எனக்கு எதிர்காலம் இல்லையேன்னு அழுது ஆண்டோடைய பாவத்தில் மன்னிப்பு கேட்டாராம். ஆனால் ஆண்டவர் அவருடைய பாவத்தை மன்னிச்சார்னு எதிர்காலத்துக்கு நிறுத்தி நடுங்கி அவர் ஜெபிச்ச போது ஆண்டவருடைய பாவத்தை மன்னித்து அவருக்கு ஒரு எதிர்காலத்தின் உள்ள நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவருக்கு முன்பாக நம்ம பயப்படணும். ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே, என் பாவம் எந்த பாவம் நமக்கு பிரியமில்லாத இருக்க சுவாமி, என்னை மன்னியும் நம்ம கேட்கணும். நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தாளந்தை கூட புதைச்சி வைக்கக்கூடாது. எனக்கு பயமாக இருக்குன்னு தாளந்தை புதைக்கக்கூடாது. அந்த ஆண்டவர் தந்த தாளந்தை கூட ஒரு தாளந்து தந்தால் அந்த ஒரு பாடல் தாளந்து தந்திருக்கலாம், ஒரு ஜெப ஊழிய தாளந்து தந்திருக்கலாம், வியாதிசரி குணமாக்க ஒரு தாளந்து தந்திருப்பாருக்கலாம். அந்த தாளந்தை நம்ம ஒழிச்சு வைக்கவே கூடாது. அந்த தாளந்தே நம்ம பெருக்கி இருக்கும்போது ஆண்டவர் வந்து நம்ம அது நிமித்தம் எதிர்காலத்தை குறித்து நாம் மகிழ முடியும். நம்முடைய எதிர்காலம் மகிழ்ச்சியாக ஆண்டவர் தருவார் என்பதுக்கு சந்தேகமே இல்லை. அதுபோல் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் என்ன உண்டாகும்? மனம் திரும்புகிற ஒரே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அதனால் நம்ம ஒரு ஊழியத்தை செய்யும்போது அந்த ஊழியத்தினால் ஒரு மனுஷன் ஆண்டவருக்குள்ளே வந்தாச்சுனாலும் அதனால் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அந்த வருங்காலத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் போகும்போது சந்தோஷம். ஆண்டவரே, ஒரு வீட்டுக்கு போகும்போது எவ்வளோ கிரேப்ஸும் பழங்கள் அதெல்லாம் வாங்கி கொண்டு ஓடி போகிறோம். அது மாதிரி இல்லை. ஆண்டவர் ராஜ்யத்தில் ஒரு பிள்ளைய ஆண்டவருக்குள்ளே நீ கொண்டு வரும்போது பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். ஆண்டவருடைய மகளே என்று அது சந்தோஷப்படுவா. என் பிள்ளையினால் எனக்கு இந்த குடும்பத்தை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்தாலே நான் ஆண்டவர் விரும்புகிற தாப்பனாக இருக்கிறார். அந்த கெட்ட குமாரன் திரும்பி வந்தபோது அந்த தாப்பர் எவ்வளோ சந்தோஷப்பட்டார். அதுபோல் ஒரு கெட்ட குமாரத்தியாக எத்தனையோ பிள்ளைகள் வாலிபத்தில் மாம்ச இச்சையினாலே, எத்தனையோ குடி பழக்கத்தினாலே, எத்தனையோ கெட்ட பழக்கத்தினாலே அழிந்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு எல்லாம் நீ ஆண்டவருடைய அன்பை நீ சொல்லிப்பார். ஆண்டவர் பெரிய அதிசயத்தை செய்ய வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களில் அதிசயத்தை செய்ய வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். அது மாதிரி நம்ம தரிசனத்தை குறித்து கர்த்தரோடு இணைத்து நாம் மகிழணும். நமக்கு ஒரு தரிசனம் ஆண்டவர் தந்திருக்கிறாருன்னா அதை இணைச்சு நம்ம மகிழணும். நிச்சயமாக நீ இப்போ பாருங்க, நம்ம என்னுடைய வாழ்க்கையில் நம்ம பைபிளில் நம்ம யோசித்து பார்க்கும்போது யோசேப்பு அவனுக்கு சிறு வயதிலே அவனை சுற்றி சந்திரன் சூரியனும் அந்த 11 நட்சத்திரங்களும் என்ன வணங்குன்னு சொல்லி அப்புறம் அவ்வளோ அரிக்கட்டுகளை என்ன வணங்குதுன்னு சொல்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அந்த தரிசனம் நிறைவேறும் மட்டும்
அவன் வாழ்க்கையில் கஷ்டம்தான். குழியில் தூக்கி போடுறாங்க, போத்திபார் மனைவினால் கஷ்டம், சிறைச்சாலையில் வைக்கிறாங்க, சிறைச்சாலையில் யாரும் அவங்களை கவனிக்கலை, எல்லா கை கால் கட்டப்பட்ட நிலைமைக்கு அந்த சிறைச்சாலையில் வைக்கப்படுறான். அது ஆனாலும் அவனுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தரிசனம் அவன் வைத்திருந்தனால அந்த தரிசனம் நிறைவேறும் மட்டும் அவன் மகிழ்ந்து கொண்டே இருந்தான். ஆண்டவர் அந்த மகிழ்ச்சியை நிறைவாக்கினார். என் வாழ்க்கையில் கூட என்னுடைய மகளுக்கு ஒரு மேரேஜ் ஆகுமா எனக்கு டவுட்டாக இருந்து, பிள்ளைகள் கிடைக்குமா எனக்கு டவுட்டாக இருந்து, ஆனால் ஒரு சன்னிலா வருவாரா எனக்கு டவுட்டாக இருந்து, ஆனால் ஆண்டவர் ஒரு அழகான தரிசனத்தை எனக்கு காட்டினார். ஒரு அழகான மருமகன், அழகான ஒரு ஒப்பைத்து ஒரு பிள்ளையும் தருவேன் என்று ஆண்டவர் காட்டி கொடுத்தாரு. அதே மாதிரி அந்த தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். அந்த தரிசனம் நிறைவேறும் போராட்டங்கள் உண்டு. ஆனால் தரிசனம் நிறைவேறும் போது நாம் எதிர்காலத்தை குறித்து எதிர்காலத்தை நினைத்து நாம் மகிழ முடியும். ஆனால் அவளை நாம மகிமைக்காக தெரிந்து கொள்ளணும் ஒரு வசனத்தை தந்தார். அந்த மகிமைக்காக அவளை தெரிந்து கொள்வார் என்ற நம்பிக்கை நமக்கு ஆண்டவரோடு இருக்கணும். அந்த நம்பிக்கையை நமக்கு சின்ன நம்பிக்கை இல்லாமல் இருந்துட்டாலும் ஆண்டவர் நம்மளை விட்டு மாறி போவார். நம்பிக்கையில் நம்ம உறுதியாக இருக்கணும். ஆண்டவர் விரும்புகிற நம்பிக்கை, அவருக்கு மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில் நம்ம உறுதியாக இருக்கும்போது ஆண்டவர் குறித்த நேரத்தில் அது குறித்த தரிசனத்தை அவர் நிறைவேற்றி நம்மை மகிழ வைப்பார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. அடுத்தபடியாக நம்ம நினைத்து பார்க்கும்போது எப்போது நம்ம என்ன சொல்லணும்னா எண்ணி பார்க்கணும். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து எண்ணி பார்க்கும்போது நமக்கு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தர வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். கடந்த கால வெற்றிக்காக துதியுங்கள், வருங்காலத்தை விசுவாசத்தோடு எதிர்நோக்குங்கள். கடந்த காலத்தை நம்ம நினச்சி பார்க்கணும். நம்மளை நடத்தி வந்த பாதையை நினச்சி பார்க்கணும். நம்ம எவ்வளோ கஷ்டமான பாதை வழியாக நம்ம நடந்து வந்தோம். ஆனால் அந்த நேரத்துல எல்லாம் ஆண்டவர் நம்மோட கூட இருந்தார். அப்போ எதிர்காலத்தை நினைத்து நம்ம சந்தோஷப்பட முடியும். கோலியாத்துக்கு முன்பாக அந்த தாவீது ஒரு சின்ன பையனானுன்னா அவன் என்ன செய்கிறான், அவன் கோலியாத்து நின்று அவனை தூசிக்கான், ஆண்டவரை தூசிக்கான். என்ன தூசித்தாலும் தாவீது பயப்படவே இல்லை. தாவீது கடந்த காலத்தை நினைத்து பார்த்தான். என்னது நினைச்சு பார்த்தான், ஆட்டு மந்தையை மேய்ச்சி கொண்டிருந்த போது ஆடுகளுக்கு அட்டாக் பண்ண வந்த அந்த சிங்கத்தை அந்த கரடியெல்லாம் கொண்டு போட்டவன் நான். அதே மனுஷன் நான் கடந்த காலத்தை நான் நினைத்து பார்க்குறேன். அதே நான் இந்த பெலிஸ்தனை வெற்றி பெற கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு காத்து நின்றான். அந்த இடத்துல அவன் என்ன தைரியமாக, இன்றைக்கு உன் தலையை வெட்டி ஆகாயத்து பறவைகளுக்கு கொடுப்பேன் என்று தைரியமாக சொல்கிறானா. எது அவன் கடந்த காலத்தில் கர்த்தர் அவனோடு கூட இருந்த நிலைமையை அவன் யோசித்து பார்க்குறான். வருங்காலத்தில் மகிழ்கிறான். நம்ம இதில் எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையில் எத்தனையோ அதிசயங்களை நம்ம பார்த்துருப்போம். எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் நடத்தியிருப்பார், எத்தனையோ நன்மைகளை தந்திருப்பார். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது வருங்காலத்தில் ஆண்டவர் இதை விட மேன்மையாக என்னை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையை நினைத்து நாம் மகிழ வேண்டும். நினைத்து மகிழ்வதற்கு நாம் நம்மளே ஒப்புக் கொடுக்கணும். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத என்ன வாழ்க்கையில் இருந்தால் கூட அந்த ஒன்றும் சந்தோஷப்பட முடியாது. உமக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் மாற்றி போட்டு உமக்கு பிரியமான வழியில் என்னை எடுத்து பிரயோஜனப்படுத்தவும் நம்ம ஆண்டோட்டத்தை கேட்கணும். யோசித்து பார்க்கும்போது ஒரு குழந்தை இல்லையேன்னு தாங்கி நின்று ஆபிரகாம் ஆண்டவர் நினைக்கிறாரு, அவன் எதிர்காலத்தை மகிழச் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரு. அதனால் குழந்தை இல்லைன்னு சொன்ன அந்த ஆபிரகாமுக்கு எதை காட்டி கொடுக்குற, வானத்து நட்சத்திரங்களை கடற்கிற மணலை காட்டி உனக்கு ஜாதி எவ்வளோ பெருசாக்குவேன்னு சொல்கிறார்களா. அவர் கடந்த காலத்தை நினைத்து பார்த்ததினால் அவன் வருங்காலத்தை நினைத்து சந்தோஷப்பட்டார். ஆண்டவர் அதை சந்தோஷமாக அவனுக்கு மாற்றி கொடுத்தார். அவன் சந்தோஷமாக வருங்காலம் அவனை நடத்தி வந்த தேவனை அவன் நினைத்து பார்த்ததினால் வருங்காலத்தில் அவன் பயப்படாதபடி வானத்து நட்சத்திரங்களைப் போலும் கடற்கரை மணல் அத்தனை அவனுடைய சந்ததி ஆண்டவர் பெருக பண்ணினார். எப்போது நாம் எப்படி நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அவர் அறிவேன் என்ற நம்பிக்கை நம்ம எப்போதும் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இந்த பலன் உனக்கு போதுமானது, இன்னொரு பலன் தேவை என்று எண்ணி காலத்தை வீணாய் கடத்தி கொண்டு இருக்காது. கடற்கரை மணலை போன்ற இருக்கிற மீதியானையரையும் கிழக்கத்திய புத்தரையும் உன் கையிலே கொடுப்பேன். உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோட போன்னு யார்கிட்ட சொல்கிறாருன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா கிதியோனை பார்த்து அவனை எண்ணி மகிழ வைக்கிறார். உனக்கு கொஞ்சம் பலம் இருக்குது, அந்த பலத்தை வச்சுட்டு நீ போ, கடற்கரை மணாலத்தை அந்த மக்களை கூட உன்னால் வின் பண்ண முடியும், அந்த எண்ணி பாரு, அப்படி உன்னோட கூட இருக்கிறவன் நான் அப்படின்னு அவன் எண்ணி பார்த்து எதிர்காலத்தை எண்ணி பார்த்தனால அவன் எல்லாரையும் முறியடிக்க முடிஞ்சு. அந்த பவுலை பார்த்து சொல்கிறாரு, பவுல் அவருக்கு எப்போவுமே ஒரு முள் கொடுக்கப்பட்டது, எப்போவுமே கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாக விளங்கும், என் கிருபை உனக்கு போதும்.
உனக்கு ஒரு முள் இருக்குது, ஆனால் வருங்காலத்தில் நீ சந்தோஷமாக தான் இருப்ப, நீ நல்லா தான் இருப்ப, அந்த முள்ளை பற்றி நீ கவலைப்படாத, வருங்காலத்தை எண்ணி மகிழ்ன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார், நித்தியம் நம்மளோடு இருக்கிறது. அதனால் எப்போதும் சந்தோஷமாக இருக்குது. நம்ம எப்போதும் அப்போஸ்தல பவுல் ரோமாபுரியில் உள்ள ஜெயிலில் அவரை அடைச்சி வச்சுருக்கோமே, அவர் என்ன சொல்கிறாரு பிலிப்பியருக்கு, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருக்குது. கர்த்தருக்குள் எப்போதும் அந்த ரோமாபுரியில் அவர் அடைச்சி வச்சுருக்க ஜெயில் ஒரு பயங்கரமான ஜெயிலில் அடைச்சி வச்சுருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் கூட பவுல் என்ன சொல்கிறாருன்னா, ரோமாபுரியாருக்கு என்ன எழுதுறாருன்னா, கர்த்தருக்குள் எப்போது சந்தோஷம், அந்த கொடிய நேரத்தில் கூட மகிழ்ச்சியோடு இருக்க சொல்கிறார். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களை ஆட்கொள்ள கடவுது என்று சொல்கிறாருன்னா, நித்தியம் அந்த பயங்கரமான பாடல் மத்தியிலும் ஆண்டவருக்கு அவருடைய கண்கள் பரலோகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தது. ஆண்டவருக்கு பெரிய ஒரு சமாதானத்தை அந்த நேரத்தில் கொடுத்தாரு. நாம் நினச்சி பார்க்குறோம். போத ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் ஒரு பெரிய ருமேனியா தேசத்தில் ஆண்டவருக்காக எழும்பின ஒரு பெரிய ஒரு ஆண்டவருடைய பிள்ளை. நான் கூட சின்ன வயசில் 9 வயசில் அவரை பார்த்து எங்கள் சர்ச்சுக்கு வந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு பைபிள் அவருக்கு சைன் வாங்கினாங்க. அவருக்கு ஒய்ஃப் 14 வருஷங்கள் அந்த ஜெயிலில் அடைச்சி போட்டு அவங்களால படுக்க முடியாது, எழும்ப முடியாது, அந்த கண்டிஷனில் கூட ஆண்டவருக்காக எழும்பி நின்ற ஒரு ஆண்டோடைய பிள்ளை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய ஸ்டோரியை நான் வாசித்த பிறகு, ஒரு போலீஸ் ஒரு ஆஃபீஸர் அந்த ஜெயிலில் போட்டு அடின்னு அடித்து உடம்பு முழுசும் எத்தனையோ கீறல்கள், எத்தனையோ அடிகள், தாங்க முடியாத வேதனைகள். அந்த வேதனைகள் மத்தியிலையும் அவ்வளோ போலீஸ் பீப்புள், அவ்வளோ சிறைச்சாலை கைதிகளையும் அவருக்கு மேலே யூரின் பாஸ் பண்ண சொன்னாராம். அப்போது அந்த சங்கடமான நேரத்துலேயும் அவர் எதிர்காலத்தை எண்ணி மகிழ்ந்தாராம். எப்படி எதிர்காலத்தை எண்ணி மகிழ்ந்தாராம்? அவங்க மேலே அந்த பெயின்ஃபுல் டைமில் அவருக்கு உடம்பு முழுசாக அடிகளினால் காயப்பட்ட அந்த காயத்திற்கு மேலே அவங்க எல்லாரும் யூரின் பாஸ் பண்ண பிறகு கூட அவர் என்ன நினச்சாராம், ஆண்டவரே சிரசின் மேல் சிறுநீர் கழிக்கும்படி செய்த போது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது என்ற வார்த்தையை நினைகூர்ந்து மகிழ்ந்தார் என்று அவருடைய ஆட்டோபயோகிராஃபியில் எழுதியிருந்தார். அப்போ அவர் எப்படி நினைக்கிறார், இது கூட ஆண்டவர் செய்கிறது உண்மை நன்மைக்கு தான், நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாருன்னா, எவ்வளோ பெரிய மனுஷன் அவர், எவ்வளோ பெரிய ரிச்சர்ட் உம்ப்ராண்ட். அவரெல்லாம் நம்ம நினச்சி பார்க்க முடியாது. அவரை எல்லாம் ஆண்டோடைய சமுதாயத்தில் இன்றைக்கி முகமுகமாக அவரோடு அவங்க ஆகிச்சு கொண்டிருக்கிற அந்த தேசத்தில் நாமும் ஒரு நாள் போகிறோமே. அப்போ அவர் நினச்சாராம், இதே போலீஸ் ஆஃபீஸர் நாளைக்கு ஜெயிலில் இருந்து வெளியே வந்து ஆண்டோட பிள்ளையாக மாறி நான் ஒரு நாள் அவரையும் பரலோகத்தில் பார்ப்பேன். அன்னைக்கு அவர் ஆண்டோடைய ராஜ்யத்தில் இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷம். அவன் செய்ததெல்லாம் அன்னைக்கு ரியலைஸ் பண்ணி வரும்போது, மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு நிச்சயமாக வருவான் என்று அவரை நினைத்து கொண்டே என்ன சந்தோஷமாக இருந்தாராம். நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது என்று ஆண்டோடைய சமூகத்தில் அவரை ஒப்புவித்தாராம். அவரிடத்தில் ஆண்டவர் இந்த பாடல் மத்தியில் உமக்காக தான் நிற்பேன் ஒப்புவித்தாராம். இது கேட்டுக்கொண்டிருக்க எத்தனை பேர், எத்தனையோ பாடல் மத்தியில் நம்ம போய் கொண்டிருக்கலாம். ஆண்டவருக்காக செய்கிறது நிமித்தம், ஆண்டவருக்காக கொடுக்கறது நிமித்தம், ஆண்டவருக்காக உழைக்கிறது நிமித்தம் அநேக பாடல் வழியாக நான் போய் கொண்டிருந்தாலும் நித்திய மகிழ்ச்சி, நித்திய சமாதானம், நித்திய பேரின்பமான அந்த பரலோக ராஜ்யம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த எதிர்காலத்தை எண்ணி நாம் மகிழும் போது அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அந்த மகிழ்ச்சி சிறிது கூட அளவு கிடையாது. ஆண்டவர் 7 நட்சத்திரங்கள் தம் கையில் ஏந்தினவராய் அந்த பொத்தளம் போட்டு அந்த இதில் உலாவுகிற அந்த இடத்துல நம்முடைய குடியிருப்பு ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்துவோம், நம்மளை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவரே, எங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு எண்ணி நாங்கள் மகிழணும் சுவாமி. இந்த எதிர்காலம் எப்போதும் ஆசீர்வாதமான ஒரு எதிர்காலத்தை எங்களுக்கு நீ தரப்போறீரப்பா. அதை நாங்கள் எண்ணி நாங்கள் மகிழுகிறோம் சுவாமி. போதும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு நீ தந்திருக்கிறபடியால் ஆண்டவரே உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம் சுவாமி. அந்த தரிசனத்தை கர்த்தரோடு இணைத்து நாங்கள் மகிழத்தக்கதாக, அந்த எதிர்காலத்தில் மகிழ்ச்சியாக இருக்கத்தக்கதாக சுவாமி எங்களுக்கு ஒரு சான்ஸ் இந்த வாழ்க்கையில் தந்திருக்கிறீர் சுவாமி. கர்த்தாவே, இந்த நேரத்தில் சுவாமி கடந்த கால வெற்றிகளை எல்லாம் நாங்கள் நினைத்து வருங்கால வெற்றிகளோடு நாங்கள் எதிர்நோக்கி நாங்கள் காத்திருக்கத்தக்கதாக எங்களை ஆயத்தப்படுத்து சுவாமி. எப்போது சுவாமி எதிர்காலத்தை நோக்கி மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு குணசாலியான ஸ்திரியை போல எங்கள் வாழ்க்கையில் உமக்கு பிரியமானபடி எங்களை நடத்து ராஜா என்று எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா. இந்த நேரத்தில் எதிர்காலத்தை குறித்து, அவள் வருங்காலத்தை குறித்து பற்றியும் மகிழ்வாள். அந்த வசனத்தை வாசிக்கும்போது நீதிமொழியில் 31 அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்தே வாசிக்கும்போது அவள் வருங்காலத்தை குறித்து மகிழ்வாள். நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நேரத்தில் ஆண்டவரே வருங்காலத்தையும் அப்பா எங்களுடைய வருங்காலத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். நாங்கள் நிச்சயமாக சந்தோஷமான எதிர்காலத்தை எங்கள் கண்முன் நாங்கள் பார்க்குறோம் அப்பனே.
அந்த கோலியாத்துக்கு முன்பாக நின்ன சின்ன தாவீது, அவனுக்கு முன்பாக கடவுள் கூட இருந்தபடியால் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது அந்த சிங்கத்தையும் அந்த கரடியை எல்லாம் கொல்ல முடிந்ததுனால அவன் அந்த பெலிஸ்தனுக்கு முன்பாக நிற்கும்போது அவன் தைரியமாக உன் தலை இன்று ஆகாயத்து பறவைகளுக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுறானா. நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது எத்தனையோ பெரிய கஷ்டமான சூழ்நிலை நாம் எதிர்கொள்ளும் போது இதுக்கு முன்பாக காலங்களில் கடவுள் நம்மோடு கூட இருந்தார் அல்லவா என்பதை நினைத்து பார்க்கும்போது நாம் எதிர்காலத்தையும் சந்தோஷமாக நாம் எதிர்கொள்ள முடியும். ஆண்டவரோடு நம் ஜேர்னியை, ஆண்டவரோடு நம் வாழ்க்கையை நாம் நடத்தும் போது எதிர்காலத்தை குறித்து நாம் மகிழ முடியும். அப்பா, அந்த நல்ல சந்தோஷத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீப்பா. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு தீர்க்க தரிசனத்தை எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறீப்பா. எத்தனையோ பிக் ஷாட்ஸ்னு உலகம் முழுவதும் கொண்டாடுகிற எத்தனையோ மக்கள், அவங்களுக்கு ஒன்றுமே அப்பா அந்த எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை இல்லைப்பா. அவளை எல்லாமே அறியணும் சுவாமி. எங்களையும் கருவியாக எடுத்து பிரயோஜனப்படுத்தும் சுவாமி. கர்த்தாவே, நீ விரும்புகிறது அப்பா அவருடைய ராஜ்யத்துக்கு இன்னும் அநேக மக்களை நாங்கள் கொண்டு வரத்தக்கதாக சுவாமி. அப்பா, எத்தனையோ குடும்பங்கள் சுவாமி உண்மை பற்றி அறியாதபடி சுவாமி கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருக்கிற அந்த நாட்களில் ராஜா இவ்வளோ பெரிய தகப்பனோடு வாழுகிற சிலாக்கியத்தை இந்த மக்கள் அறியாத இந்த நேரத்தில் நாங்கள் எங்களை மட்டும் ஆயத்தப்படுத்தாதபடி கர்த்தாவே இன்னும் அநேக மக்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும்ப்பா சொல்லித்தாரும்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்குற இந்த மத்தியான வேளையில் நம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளோடு நீ பேசு சுவாமி. அவளுக்கு ஒரு வழியை காட்டி கொடுப்பா. வெறும் உலகத்துக்காக வாழாமலப்பா நித்தியத்துக்காக தங்களை ஆயத்தப்படுத்தத்தக்கதாக, நித்திய மகிமைக்கு அநேக மக்களை கொண்டு வரத்தக்கதாக சுவாமி ஒவ்வொரு பேரையும் நீ ஆயத்தப்படுத்தும் சுவாமி. தாங்கள் பெற்ற சந்தோஷத்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே அதை அடக்கி வைக்காத மேலப்பா, அனலுமின்றி குளிருமின்றி இருக்காதபடி சுவாமி அப்பாவுக்காக எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக சுவாமி ஒவ்வொரு பேரையும் எடுத்து நீ பிரயோஜனப்படுத்தும் கர்த்தாவே. இன்னும் அநேக மக்களின் இடத்தில் நாங்கள் கொண்டு வரணும்ப்பா. அநேக ஆத்துமாக்களை நாங்கள் கொண்டு வரணும்ப்பா. ஆத்தும பாரம் இன்றிப்பா நாங்கள் வாழாதபடி சுவாமி அப்பா, ஆத்தும பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கத்தக்கதாக, நாங்கள் உழைக்கத்தக்கதாக, நாங்கள் கொடுக்கத்தக்கதாக சுவாமி எங்களை எடுத்து நீ பிரயோஜனப்படுத்தும்ப்பா. அந்த ஊழியத்தை ஆசீர்வதியம்ப்பா. இது எப்படி உண்மைப்பட்டு வளர்ந்தது என்று அதிசயப்படத்தக்கதாக அநேக மக்களுக்கு ஒரு அடைக்கல பட்டணமாக சுவாமி, அநேக மக்களை ஆண்டோடத்தில் கொண்டு வருகிற ஊழியமாக அப்பா, அநேக மக்கள் அப்படி அன்பை சொல்லுகிற இடமாக சுவாமி இதை ஆசீர்வதிக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. அந்த டிவி ஊழியத்தை ஆசீர்வதியப்பா. இல்லை வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியப்பா. அவங்களை நினைப்பதற்கு மேலாக பிள்ளைகளை ஆசீர்வதியும் சுவாமி. ராஜாவின் கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம்ப்பா. ராஜா கூட இருந்து நடத்தும் அப்பனே. பாவம் எல்லாவற்றையும் மன்னியும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபம் கேளு பரமபிதாவே. ஆமீன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று